வணக்கம் நண்பர்களே. 2026 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள். ஜூன் மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளில் ரொம்பவுமே மும்மரமாக ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதம் எல்லாருக்குமே பரபரப்பாக தான் இருக்கும். எல்லாருமே அறக்க பறக்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதே போல் மக்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஈகோ தூண்டுதல் அப்படிங்கிறதும் ஏற்படும். இதனால் மக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே எதற்கும் விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வேலைகள் அப்படிங்கிறது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அது தவிர இந்த மாத அமைப்புகளின்படி பார்க்கும்பொழுது இந்த பூகோள அமைப்புகளில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களின் அடிப்படையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். அதே போல் வாகன விபத்துகள் அப்படிங்கிறதும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே இந்த விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பரவலாக போய்கிட்டு தான் இருக்குது. அது தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, விபத்து அப்படின்னாலே தெரியாமல் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி பெரும்பாலான விபத்துகள் போதையினால தான் ஏற்படுது. இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் தெரியாமல் நடக்கிற விபத்துகள்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு தான் நடக்குது. ஸோ தெரிந்தோ தெரியாமலோ விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பின்படியும் இந்த விபத்துகள் அப்படிங்கிறது வாகன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட அபாயம் இருக்கிறதுனால ஏதாவது காடுகள் தீப்பிடிக்கிறது, எரிமலைகள் வெடிக்கிறது, பூகம்பம் ஏற்படுறது, ஆனால் ஏதாவது பெரிய பெரிய ஆலைகளில் விபத்துகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் மக்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் அல்லது இந்த மாதிரியான இடங்களில் இருக்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு காலத்தில் ஜூன் மாதம் அப்படின்னாலே நல்ல மழை பெய்யும். ஆனால் இப்போல்லாம் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மழைக்கு பதிலாக வெயில் தான் கொளுத்தி எடுக்க போகுது. அதனால் இந்த உஷ்ண ரீதியான தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இது சார்ந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு 11ஆம் இடத்துல பேச்சியாகிறாங்க. அங்கே புதனுடைய சேர்க்கை என்பது இருக்கும். ராசியில் எப்போ போல் கேதுவனுடைய சேர்க்கை இருக்குது. சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எல்லா காரியங்களுமே சிறப்பாக செயலாற்ற முடியும். என்னதான் சிம்ம ராசிக்கு சனி மற்றும் ராகுகேதுக்களுடைய தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாத கிரகங்களுடைய அனுகிரகங்கள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. இதனால் சமீப காலத்தில் தொடர்ந்து சில சங்கடங்களையும் அழுத்தங்களையும் பார்த்து வந்த உங்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவில் டென்ஷன் இல்லாமல் காரியங்களில் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும். இதற்கு முன்னாடி நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு கூட இந்த மாதம் ஒரு நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நல்ல சாணக்கியத்தனத்தோடு செயல்படக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் இருந்து வருவாங்க. தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். பொதுவாக சிம்மராசிக்காரங்க ஏதாவது ஒரு விஷயங்களில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகி இருக்கும். அந்த மாதிரி சிக்கலான விஷயங்கள், சவால் நிறைந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான வகையில் சொல்யூஷனை கண்டுபிடிப்பீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் குறித்த திட்டமிடுதல்கள் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாகவே அமையும். குறிப்பாக உங்களுடைய வியூகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்து உதவும். இதனால் சிம்மராசிக்காரங்க மழை போல் பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் ஈஸியாக வெளியில் வருவாங்க. ஸோ அதனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். இல்லைனா தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க அவங்களுடைய கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக செயலாற்றி வருவாங்க. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு சிறப்பாகவே அமையுது. பொதுவாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் தான் அவங்க ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய ஜீவன அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன். முடிஞ்சால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட வகையிலும் உங்களுடைய ஜீவன அமைப்புகளில் கொஞ்சம்
கண்ணும் கருத்துமாக தான் செயல்பட்டு வருவீங்க. அதனால் சிம்மராசிக்காரங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் ஒரு சிறப்பான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான வகையில் அமைஞ்சிருக்கு. இது சார்ந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏதாவது இருந்தாலும் அது எல்லாத்தையுமே இந்த மாதம் சரி பண்ணிக்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக ஆதாயங்களோடு தான் செயல்பட்டு வருது. பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு பெரும் பிரச்சனை அப்படின்னாலே அது பெரும்பாலும் இந்த பணப்பிரச்சனையாக தான் இருந்துட்டு வருது. 2-3 வருஷமாகவே இது ஒரு தொடர்கதை தான். ஆனாலும் சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக செயல்பட்டு இருக்கிறதுனால அதை சமாளிச்சிருக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு உண்டாகுது. ஸோ இந்த மாத கிரக அமைப்புகளும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது. பொருளாதார விஷயங்கள் சமாளிச்சுக்கலாம், ஓரளவுக்கு கை கொடுக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் அகலக்கால் வைக்காதீங்க. முன்ன பின் தெரியாத விஷயங்களை ஈடுபட்டு காசு பணங்களை தொலைக்காதீங்க. பட் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த பொருளாதார விஷயங்களில் கொஞ்சம் கை கொடுத்து உதவுது. அதனால் இந்த பொருளாதார விஷயங்கள் இதற்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இனி பெரிய அளவில் சிக்கல்களாக இருக்காதுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நிலபுலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், ஆதாய அனுகூலங்கள் என்பது சிறப்பாகவே இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்கப்பெற்று வரலாம். குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உண்டாகும். குறிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கைமாற்றல்கள் போன்ற விஷயங்கள், அதாவது சொத்து சுகங்கள் வகையில் வாகன விஷயங்கள் ஒன்றை கொடுத்து இன்னொன்று பெறுவது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமான முறையிலே அமைஞ்சு வரும். அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரங்க நீ அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த அசட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் படிப்படியான டெவலப்மெண்ட்டை பார்க்கலாம். நிறைய பேர் இனிமேல் தான் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வாகனம் வாங்குறது மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க. அதனால் லோன் போட்டு அந்த விஷயங்கள் ஈடுபட்டு வருவீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் அஷ்டமச்சனி நடக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கருத்து வேற்றுமைகள், பய உணர்வுகள் போன்ற விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். பெரிய அளவில் அகலக்கால் வைக்காதீங்க. ஆனாலும் இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஈடுபடலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு அனுசரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். உடன்பிறப்புகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் உண்டு. பெரும்பாலும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே செயல்பட்டு வருவாங்க. கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் முரண்பட்ட நிலைகளில் தான் இருக்கும். ஆனாலும் இந்த மாதம் சமாளிச்சுக்கவும் முடியும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், காரியங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால சிம்மராசிக்காரங்க இது சார்ந்த விஷயங்களை தாராளமாக ஈடுபடலாம். குழந்தைகளுடைய வாழ்க்கை முன்னேற்றங்களை குறித்து வருத்தப்பட்டு வந்த சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே இந்த மாதம் அது எல்லாத்தையுமே சரி பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகளாக அமையும். குழந்தைகள் வகையில் பெரிய அளவு தொந்தரவுகள் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகள் பெரும்பாலும் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்துட்டு வருவாங்க. குறிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் குழந்தைகளுக்கான வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே அமைஞ்சிட்டு வரும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. மறைமுக யோகங்கள் தான் இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நன்மைகள் உண்டு. ஆனால் நிதானத்தோடு செயல்படுங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் ஒரு கணிசமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் பெரிய அளவில் தொந்தரவுகளில் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்க முடியும். மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பான வகையில் அமைஞ்சிருக்கு. தேவைகள் பூர்த்தியாகும். ஆனால் மாணவர்கள் தேவையில்லாமல் கூட இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மாணவர்கள் இந்த மாதிரியான மனஸ்தாபங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஓவராலாக சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பல வகையிலும் உங்களுக்கு சாதகமான வகையிலேயே இருக்குது. பழைய பிரச்சனைகளே நினச்சிக்கிட்டு எஃபர்ட் போடாமல் இருந்துடாதீங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.